இயேசுவின் நாமத்தில் மீண்டும் ஒருமுறை உங்கள் சகோதரன் மார்க். திருமணத்தின் 10 கட்டளைகள் என்ற தலைப்பில் இது 5வது வாரம் நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். திருமணத்தின் 10 கட்டளைகளிலே தேவனாகிய கர்த்தர் சினாய் மலையின் மேல் மோசேவுக்கு கொடுத்த அந்த 10 கட்டளைகளின் அடிப்படையின் கீழே நாம் திருமணத்தின் 10 கட்டளைகளை தேவனிடத்திலிருந்து பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வசனங்களின் மூலமாகவே இதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 5 கட்டளைகள் முடிந்துவிட்டதை நாம் 10, 9, 8, 7 இப்படியாக மேலிருந்து கீழே வருகிறோம். இன்று 5வது கட்டளை. 5 கட்டளைகள் முடிந்துவிட்டது. 6வது கட்டளை. ஆனால் இன்று மேலிருந்து கீழே வருவதால் 5வது கட்டளை என்னவென்று நாம் பார்க்க போகின்றோம். சினாய் மலையின் மேலே தேவனாகிய கர்த்தர் மோசேவுக்கு கொடுத்த அந்த 5வது கட்டளை நான் இப்பொழுது உங்களுக்காக வாசிக்கின்றேன். இது யாத்ராகமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கின்றேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். தியானத்திற்குள் போவதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு சில குறிப்புகள். நாம் இந்த சேனலின் மூலமாக கிங்டம் பிரீஸ்ட் மினிஸ்ட்ரிஸ் இந்த சேனலின் மூலமாக பரிசுத்த வேதாகமத்திலே மூல பாஷையிலே எந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதற்கு உண்மையான பொருள் என்னவோ, தேவன் இதை எழுத வைக்கும் பொழுது எதை மனதில் வைத்து எழுதினாரோ அப்படியாக உண்மையான அர்த்தத்திலே நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த சேனலில் வரும் எந்த ஒரு நற்செய்தியையும் நீங்கள் தவறவிட வேண்டாம். ஏனென்றால் தேவன் எந்த அர்த்தத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறாரோ அதே அர்த்தத்திலேயே நாம் இதை தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். யாரும் நீங்கள் தவறவிட வேண்டாம். நீங்கள் இதை பார்த்த பிறகு உங்களுக்கு யாரெல்லாம் தெரிந்த விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்வதற்காக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் நாம் வாசித்திருக்கிறோம். மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடிப்பதற்கு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாய் மற்றும் தந்தையர்களை நீ கனம் பண்ணுவாயாக என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டிலே இப்படியாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலராகிய பவுல் எபீசியர் அவர்களுக்கு எழுதிய நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களிலே மிகவும் தெளிவாக சற்று ஆழமாக இதை விளக்கி காட்டியிருக்கிறார். நாம் இப்பொழுது அங்கே செல்லலாம். எபீசியர் எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3 வசனங்கள். அது 1ஆம் வசனம் 1-3 வாசிக்கின்றேன். பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். ஒவ்வொரு வார்த்தையையும் நன்றாக கவனியுங்கள். ஏனென்றால் நாம் மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்த்து உங்களுக்கு இப்பொழுது கூறுவதாக இருக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையையும் நன்றாக கவனியுங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். இது 1ஆம் வசனம். 2வது வசனம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும். 3வது வசனம், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள 1ஆம் கற்பனையாக இருக்கிறது என்று 3 வசனங்கள். இங்கே தமிழில் இப்படியாக 3 வசனங்கள். ஆனால் ஆங்கிலத்திலே சற்று மாறுபட்டு இருக்கிறது. முதல் வசனமாகவே இருக்கிறது. 2வது வசனம் தமிழில் 2வது வசனம் ஆங்கிலத்திலே 3வது வசனமாகவும், தமிழில் 3வது வசனம் ஆங்கிலத்திலே 2வது வசனமாகவும் இருக்கிறது. நாம் ஆங்கிலத்தை பின்பற்றுவோம்.
தமிழில் எடுத்துக்கொள்வோம், ஆங்கிலத்தை பின்பற்றுவோம். ஏனென்றால் இந்த மொழிபெயர்ப்பு என்று வரும்போது ஆங்கிலம் நமக்கு இன்னும் உதவியாக இருக்கிறது. ஆனா ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு தமிழில் நாம் விளக்கத்தை கொடுக்கலாம். இப்பொழுது முதல் வசனம், எபேசியர் நிருபத்திலே முதல் வசனம், 6ஆம் அதிகாரம் முதல் வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இப்பொழுது நாம் தியானம் செய்வது எப்படி என்றால், பிள்ளைகளே என்பதை தனியாகவும், கீழ்ப்படியுங்கள் என்பதை தனியாகவும், கர்த்தருக்குள் என்பதை தனியாகவும், இது நியாயம் என்பதை தனியாகவும் நாம் இங்கே தியானிக்க போகிறோம். ஏனென்றால் மூல பாஷையிலே ஒவ்வொன்றுக்கும் வேறு விதமான, தமிழில் எப்படி கூறப்பட்டிருக்கிறதோ அப்படியாக கூறப்படவில்லை. மூல பாஷையிலிருந்து நாம் மொழிபெயர்த்தோமானால் அது வேறு விதமாக அர்த்தத்தை கொடுக்கின்றது. அது என்னவென்று நாம் பார்ப்போம். இப்பொழுது பிள்ளைகளே என்று எபேசியர் நிருபத்திலே 6வது அதிகாரம் முதல் வசனத்திலே பிள்ளைகளே என்று இந்த வசனம் ஆரம்பித்திருக்கிறது. பிள்ளைகளே என்பதற்கு கிரேக்க மொழியிலே 4 வார்த்தைகள் உள்ளது. ஒன்றல்ல, இரண்டல்ல, 4 வார்த்தைகள். முதலாவது வார்த்தை பிரபாஸ் என்பார்கள். இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், அந்த சிசு தாயின் கருவறைக்குள் இருக்கும் போதே அழைக்கப்படுவதற்கு பிரபாஸ் என்பார்கள். ஆனால் தாயின் வயிற்றிலிருந்து வெளிவந்ததற்கு அப்புறம் 3 விதமாக அழைக்கப்படுகிறார்கள். ஒன்று பைடியான், இரண்டாவது நெபியாஸ், மூன்றாவது டெக்னான். இப்பொழுது பைடியாஸ் என்ற முதல் வார்த்தைக்கு குழந்தை பிறந்ததற்கு அப்புறம் பைடியாஸ் என்ற முதல் வார்த்தைக்கு நன்றாக கவனியுங்கள். இங்கே பைடியாஸ் என்ற பைடியான் என்ற முதல் வார்த்தைக்கு என்ன பொருள்? இதுவும் பிள்ளைகளே என்பதற்கு தான் பொருள். ஆனால் என்ன அர்த்தம் என்றால், பிறந்த குழந்தை 7 வயதிற்கு உட்பட்டிருந்தால், 7 வயது வரை அந்த குழந்தையை கூப்பிட வேண்டும், அழைக்க வேண்டும் என்றால் பைடியான் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 536ஆம் வருடம், அந்த வருடத்திலே பபிலோனிய சக்கரவர்த்தி நேபுகாத்நேச்சார் அவர்களை சிறைபிடித்துக் கொண்டு சென்றதுக்கு அப்புறம் இவர்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள். பள்ளிக்கு என்றால் வேற எங்கும் அல்ல, அன்றைய சினகாக் என்று அழைக்கப்பட்டதே அங்குதான் அவர்கள் பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள். இந்த பள்ளிக்கு அனுப்புகின்ற இந்த வயது 7 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். 7 வயது முடிந்திருந்தால் அவர்கள் பள்ளிக்கு செல்லலாம். இப்பொழுது இந்த 7 வயது வரை அவர்கள் பள்ளிக்கு செல்ல இயலாது. இது அவருடைய ஏற்பாடு. இந்த ஏற்பாட்டிலே ப்ரீஸ்கூலர்ஸ், இந்த பைடியான் என்ற இந்த 7 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாருமே இவர்கள் ப்ரீஸ்கூலர்ஸ் என்று அழைக்கப்படுவார்கள். பின்பு நெபியாஸ் என்பது 7 வயதை தாண்டியவர்கள், 13 வயதிற்கு உட்பட்டவர்கள், 8லிருந்து 12 வயதிற்கு உட்பட்டவர்கள். இதை ஆங்கிலத்தில் பியூபர்டி பீரியட் என்று சொல்வார்கள். இவர்கள் கிரேட் ஸ்கூலர்ஸ், இந்த 2ஆம் தரத்தை சேர்ந்தவர்கள். மூன்றாவதாக டெக்னான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. டெக்னான் என்ற வார்த்தை வயதை குறிப்பிடுவதை காட்டிலும், நன்றாக கவனியுங்கள், டெக்னான் என்ற வார்த்தை வயதை குறிப்பிடுவதை காட்டிலும் உறவு முறையை குறிப்பிடுவதையே பெரும்பாலான இடத்தில் நாம் காண முடிகிறது. ஒருவேளை இது வயதை குறிப்பிடுகின்றது. இது வயதை குறிப்பிடும் பொழுது எப்படியாக சொல்லப்படுகிறது என்றால், 13லிருந்து அதற்கு மேல் தாய் தகப்பனிடம் யாரெல்லாம் உதவியை எதிர்பார்த்து வாழ்கின்ற குழந்தைகள் இருக்கின்றார்களோ, பிள்ளைகள் இருக்கின்றார்களோ, அவர்களை மட்டுமே இது குறிப்பிடுகிறது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், டெக்னான் என்ற வார்த்தை எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? நம்ம பரிசுத்த வேதாகமத்திலே டெக்னான் என்ற வார்த்தை, கிரேக்க மொழியில் இருக்கிற இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது 2 காரணங்களுக்காக. முதலாம் காரணம், பெரும்பாலான இடங்களில் இந்த டெக்னான் என்ற வார்த்தையை பயன்படுத்தியது உறவு முறையை சொல்வதற்காக. ஒரு சில இடங்களில் வயதை சொல்வதற்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியாக சொல்லும் போது அந்த வயதை குறிப்பிடும் பொழுது 13 வயதிலிருந்து அதற்கு மேல் எதுவரை அந்த குழந்தை, அந்த பிள்ளை தாய் தகப்பனிடமிருந்து
உதவிகளை எதிர்பார்த்து வாழ்கின்றதோ அந்த வயது 40 கூட இருக்கலாம், 30-40 கூட இருக்கலாம். ஆனால் தாய் தகப்பனின் உதவிகளை எதிர்பார்த்து வாழும் வரை அந்த குழந்தையை டெக்ரான் என்ற அந்த வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எபேசியர் நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பிள்ளைகளே என்று குறிப்பிடப்பட்ட இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலே, மூல பாஷையிலே கிரேக்க மொழியிலே டெக்னான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்படி என்று பார்த்தால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்காக இந்த நிருபத்தை, யாருக்கு இங்கே முகவரியிட்டு, யாருக்கு இதை அட்ரஸ் செய்கிறார் என்றால் 13 வயதை தாண்டியவர்கள். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை, அந்த பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை தனது தாய் தந்தையிடம் இருந்து உதவிகளை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் சொந்தமாக சம்பாதிக்க இயலாமல் இன்னும் தாய் தகப்பன் அவருடைய உதவியினாலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இவர்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். ஏனென்றால் இந்த வயதுதான், நன்றாக கவனியுங்கள், 13 வயதிலிருந்து தான் குழந்தைகளுக்கு பெற்றோர்களையும் ஆண்டவரையும் அவர்கள் எந்த சமுதாயத்தில் இருக்கின்றார்களோ அந்த சமுதாயத்தையும் எதிர்க்கின்ற ஒரு மனப்பான்மை, அதாவது அந்த மன வளர்ச்சியிலே, உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சியிலே அவர்கள் என்ன சிந்தனை செய்கிறார்கள் என்றால் எதிர்மறையாக எப்படி சிந்திப்பது என்பதை இந்த வயதிலே கற்றுக்கொள்கிறார்கள். அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு கூட்டத்தை அவர் என்ன செய்கிறார், அவர் இந்த வசனங்களை அவர்களுக்காக எழுதுகிறார். இப்பொழுது எங்கெல்லாம் டெக்ரான் என்ற இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதோ இது யாரை குறிக்கிறது என்றால் 13 வயதை தாண்டியவர்கள், ஆனால் சொந்த காலில் நிற்காதவர்கள், இன்னும் பெற்றோருடைய, தாய் தகப்பனுடைய உதவியை எதிர்பார்த்து வாழ்கிறவர்கள். அப்படி என்றால் எதுவரையில் இவர்கள் பெற்றோர்களின் ஏற்பாட்டிலே, அமைப்பிலே வாழ்கின்றார்களோ அது வரையில், அது 30, 20, 40 எந்த வயது வேண்டுமானாலும் இருக்கலாம், அதுவரையில் இவர்கள் டெக்ரான் என்ற இந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். எப்படியாக என்றால் இந்த குழந்தை, இந்த பருவம் எப்படி இருக்கிறது என்றால் இவர்கள் இன்னும் முழு வளர்ச்சி அடையவில்லை. அப்படி என்றால் இந்த வளர்ச்சி எதுவரை அடைந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் தேவனாகிய கர்த்தரை, இயேசு கிறிஸ்துவை இவர்கள் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுப்பவர் என்ற வயதை, என்ற முதிர்ச்சியை இவர்கள் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தன்னந்தனியாக தனது சொந்த காலிலே நிற்கும் அளவுக்கு இன்னும் வளரவில்லை. ஆனால் இவர்கள் தாய் தந்தையிடையே வாழ வேண்டிய சூழலில் இவர்கள் இருக்கிறார்கள். அப்படியாக பார்த்தால் எதுவரையில் இவர்கள் தன் சொந்த காலிலே தானாக சம்பாதித்து தன் வாழ்க்கையை இவர்கள் அமைத்துக் கொள்கிறார்களோ அதுவரையில் இந்த வார்த்தையாலே அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள், பிள்ளைகளே என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்பொழுது இந்த 6ஆம் அதிகாரத்தில், எபேசியர் நிருபத்திலே 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் முதல் வார்த்தையை மாத்திரம் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது இதற்கு அடுத்த வார்த்தை கீழ்ப்படியுங்கள் என்பதை எடுத்துக்கொள்வோம். ஆங்கிலத்திலே ஒபே என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒபே என்ற இந்த ஆங்கில வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை, எந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் ஹுபாக்குவோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஹுபாக்குவோ என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். இங்கே கொடுக்கப்பட்ட பொருள், நீங்கள் ஒரு அதிகாரத்தை, அந்த குழந்தைகளுக்கு தான் இது, நீங்கள் ஒரு அதிகாரத்தின் கீழ் இருந்தால் அந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறார்களோ அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான். இங்கே கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கு என்ன பொருள் என்று பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அந்த அதிகாரத்தில் உங்கள் பெற்றோர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்கள் பெற்றோர்களின் அதிகாரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் கேட்க வேண்டும். அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது மாத்திரம் பொருள் அல்ல. என்ன சொல்கிறார்களோ அதில் என்ன இருக்கிறதோ அதை நீங்கள் அப்படியே செய்ய வேண்டும் என்பதுதான் கீழ்ப்படிதல் என்பதற்கு இங்கு பொருளாக இருக்கிறது. அதற்கு தான் இந்த கிரேக்க வார்த்தை உபாக்குவோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம், இந்த புஸ்தகத்திலே, இந்த நிருபத்திலே நன்றாக கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திலே சபைகளுக்கு கடிதங்கள் எழுதும் போது
இறுதியாக ஒவ்வொரு சபைக்கும் கடிதங்கள் எழுதியதற்கு அப்புறம் இறுதியாக ஒரு வசனம் இருக்கும். அதை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். அதற்கும் இதுதான் பொருள். உங்களுக்கு அது என்னவென்று தெரிந்திருக்கும். நான் உங்களுக்காக அதை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் 3ஆம் அதிகாரங்களிலே அந்த சபைகளுக்கு எழுதும்போது இப்படியாக இருக்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. மீண்டும் ஒரு முறை, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. இயேசு கிறிஸ்துவானவர் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இப்படியாக சொல்வார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவது என்னவென்றால், காதுள்ளவன் கேட்க கடவன். எப்படியாக? காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படி என்றால் எல்லோருக்கும் காது இருக்கிறது, யாராவது பேசினால் கேட்கும், அப்படியே பொருள் அல்ல. யாருக்கெல்லாம் காது இருக்கிறதோ, யாரெல்லாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தெரிந்து கொண்டார்கள், அவர்கள் கேட்க கடவர்கள் என்றார்கள். கேட்பார்கள், ஆனால் கேட்டதை அவர்கள் வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும். அதுதான் கீழ்ப்படிதல் என்பதற்கு பொருள். கேட்பதை யார் பின்பற்றுகிறார்களோ, வாழ்க்கையில வைத்து நடக்கிறார்களோ, அதை பின்பற்றி அதுதான் இங்கே கீழ்ப்படிதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த கீழ்ப்படிதல் என்பது என்ன, இந்த வசனத்திலே ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், இந்த பிள்ளைகள் 13 வயதிலிருந்து தாய் தகப்பனுடைய உதவியை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகள், இவர்கள் யாராக இருக்கின்றார்கள் என்று பார்த்தால், இவர்கள் யாராக இருந்தாலும் இவர்கள் கல்லூரிகளிலே சென்று படிப்பவர்களாக இருக்கலாம், அல்லது இன்னும் பள்ளிகளிலே சென்று படிப்பவர்களாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ பெற்றோர்களிடம் இருந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். இவர்கள் எல்லோருமே இந்த டெக்னாலஜி என்ற இந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் தான். இவர்கள் பெற்றோர்களின் அதிகாரத்திலே இவர்கள் இருக்கிறார்கள். இந்த பெற்றோர்களின் அதிகாரத்திலே இவர்கள் இருக்கின்ற வரையில் பெற்றோர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை இவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கேட்டு அதற்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கீழ்ப்படிதல் என்றால் இங்கே என்னவோ கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்திலே. பெற்றோர்கள் சொல்லும் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டவர்கள் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கே பொருள். அப்படி என்றால் இந்த வகுப்பை சேர்ந்த இந்த குழந்தைகள், டெக்னாலஜி என்ற இந்த வகுப்பை சேர்ந்த இந்த குழந்தைகள், பெற்றோர்கள் தாய் தந்தைகள் சொல்லும் எதுவாக இருந்தாலும் அவர்கள் கேட்டு அதை பின்பற்றுவர்களாக வேண்டியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இங்கே நாம் ஒரு சமர்ப்பிப்பு கொள்கை, அதாவது சமர்ப்பண கொள்கை ஒன்று எடுத்துக்கொண்டால், ஆங்கிலத்திலே இதை த பிரின்சிபல் ஆஃப் சப்மிஷன் என்று சொல்வார்கள். இந்த சமர்ப்பிப்பு கொள்கை, சமர்ப்பண கொள்கை ஒன்று எடுத்துக்கொண்டோமானால் இது என்னவென்று நாம் எடுக்க வேண்டும் என்றால், இங்கே பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் ஒரு வேலையை செய்வதற்காக ஒருவரை அந்த வேலையின் மேலே பொறுப்பாளை ஆக்கும் போது அந்த வேலையை செய்வதற்காக அதிகாரத்தையும் கொடுக்கிறார். இதுதான். மீண்டும் ஒருவரை உங்களுக்காக சொல்கிறேன். தேவனாகிய கர்த்தர் ஒருவரை ஒரு விஷயத்தில் பொறுப்பாளியாக்கும் போது அந்த விஷயத்திற்காக கொடுக்கப்பட்ட வேலையை செய்வதற்கான அதிகாரத்தையும் அவர் கொடுக்கிறார். அதுதான் இங்கே முக்கியமாக. உதாரணம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், நான் ஒரு சபையிலே காப்பாளராக இருக்கிறேன் அல்லது மூப்பராக இருக்கிறேன். இப்பொழுது நான் எந்த சபையிலே காப்பாளராக இருக்கின்றனோ அந்த சபையிலே நான் ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்றால், நான் எந்த சபையிலே காப்பாளராக அல்லது மூப்பராக இருக்கின்றேனோ அந்த சபைக்கு எதை போதிக்கின்றேன், எதை போதிக்கவில்லை என்பதை நான் பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறேன். இது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இப்பொழுது ஒரு நாள் நான் ஆண்டவரிடம் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். என்னவென்று ஆண்டவரிடம் கேள்வி கேட்கலாம். இப்படியாக, நீ ஏன் இதை போதித்தாய் என்று ஒரு நாள் கேட்கலாம். அதற்கு நான் காரணம் சொல்பவராக இருக்க வேண்டும், சரியான விளக்கம் தர வேண்டியவனாக இருக்க வேண்டும். நீ இதை ஏன் போதிக்கவில்லை என்று கேட்டால் அதற்கு நான் சரியான விளக்கம் தர வேண்டியவனாக பொறுப்பாளியாக இருக்கின்றேன். ஆனால் அதே சமயத்தில் நான் எந்த சபையில் காப்பாளராக இருக்கின்றனோ அந்த சபையில் நான் எதை போதித்தேனோ அந்த போதனையை கேட்டவர்கள் பின்பற்றினார்களா பின்பற்றவில்லையா என்பதற்கான விளக்கத்தை தேவனாகிய கர்த்தர் என்னிடம் கேட்க மாட்டார், அதை கேட்டவர்களையும் கேட்பார். உங்களுக்கு புரிந்து விட்டதை பொழுது, ஒரு சபையின் காப்பாளராக
எதை போதிக்க வேண்டும், எதை போதிக்க கூடாது என்பதில் நான் பொறுப்பாளியாக இருக்கின்றேன். எனக்கு ஆண்டவர் அது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அதன் மேல் அவர் விளக்கம் கேட்டால் அதற்கு நான் பொறுப்பாளியாக அதன் மேல் மாத்திரமே எனக்கு விளக்கம் கேட்பார். ஆனால் நான் போதனை போதித்ததற்கு அப்புறம் நீங்கள் அந்த போதனையை ஏற்று வாங்கி கொண்டதற்கு அப்புறம் நீங்கள் அதை வாழ்க்கையில் பின்பற்றினீர்களா இல்லையா என்பதை ஆண்டவர் என்னிடம் கேட்க மாட்டார், அதை கேட்ட உங்களிடமே கேட்பார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுக்கும் பொழுது அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கான ஒரு அதிகாரத்தையும் அவர் சேர்த்தே கொடுக்கின்றார். இப்பொழுது பாருங்கள், உதாரணமாக உங்களுக்கு எசேக்கியேல் நிருபத்திலிருந்து புஸ்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை எடுத்து காண்பிக்கின்றேன். எசேக்கியேல் நிருபம் 33ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 3-6 வசனங்கள். எசேக்கியேல் 33 3-6 வசனங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிந்ததுதான். இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதிய ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்பிவித்துக் கொள்வான். காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். இதற்கு நான் விளக்கம் கொடுக்கின்றேன். என்ன சொல்கிறது என்று பார்த்தால், தேவனாகிய கர்த்தர் ஒரு உதாரணத்திலே, இப்பொழுது ஒரு பெரிய வீடு, ஒரு பணக்காரருடைய வீடு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த வீட்டிலே ஒரு காவல்காரன், வெளியிலே ஒரு காவல்காரன் வைத்திருப்பார்கள். அந்த காவல்காரனுடைய வேலை இரவு காவல்காரன் என்று வைத்துக் கொள்வோம். இந்த இரவு காவல்காரனுடைய இந்த வேலை அந்த வீட்டை சுற்றி வந்து இரவு முழுவதும் அந்த வீட்டை திருடன் கையிலிருந்து, கொள்ளையர் கையிலிருந்து காப்பாற்ற வேண்டியது அவனுடைய வேலை. இப்பொழுது பாருங்கள், இங்கே திருடர்கள் வருகிறார்கள். அந்த திருடர்கள் அந்த வீட்டின் மேலே திருடுவதற்காக, களவு செய்வதற்காக வருகிறார்கள். இதை பார்த்த இந்த காவல்காரர் என்ன செய்ய வேண்டும்? அவரிடம் ஒரு விசில் இருக்கும். அந்த விசிலை ஊதி என்ன செய்ய வேண்டும்? வீட்டுக்குள் இருப்பவர், இன்றைய காலகட்டத்திலே அலாரம் என்று சொல்வார்கள். ஒரு சுவிட்சை, ஒரு பட்டனை அழுத்தினால் உள்ளே எல்லாம் நன்றாக சப்தம் வரும், எல்லோரும் எழுந்து கொள்ளலாம். இப்பொழுது திருடர்கள் வருகிறார்கள், களவு செய்ய வருகிறார்கள் என்று தெரிந்து இந்த காவல்காரன் அந்த பட்டனை அழுத்தினாலோ அல்ல விசிலை ஊதிவிட்டாலோ இப்பொழுது வீட்டில் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? உறக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டு அவர்கள் தப்புவதற்காக அல்லது திருடனை பிடிப்பதற்காக ஆயத்தப்பட வேண்டும். இப்பொழுது விசில் ஊதிய காவல்காரன் விசில் ஊதியதுக்கு அப்புறம் கூட விசிலை கேட்ட, வீட்டுக்குள்ள இருந்தவர்கள், விசிலை கேட்டவர்கள் அந்த பட்டனை அழுத்தி அந்த அலாரம், அந்த எச்சரிக்கை வந்ததுக்கு அப்புறமும் அவர்கள் அதை சட்டை செய்யாமல் அவர்கள் இன்னும் தூக்கத்திலே இருந்தார்கள் என்றால், இப்பொழுது திருட வந்தவர்கள் திருடும் போது இவனை எதிர்க்கும் போது இந்த திருடர்கள் இவர்களை கொலை செய்து விட்டாலும் இந்த கொலைப்பழி யார் மேல் விழுகாது? இந்த காவல்காரன் மேல் விழுகாது. ஏனென்றால் காவல்காரனுடைய வேலை எச்சரிக்கை செய்வது. விசிலை ஊதி அல்லது பட்டனை அழுத்தி இந்த காவல்காரன் என்ன செய்தார்? எச்சரிக்கை செய்து விட்டான். ஆனால் வீட்டில் உள்ளே இருந்தவர்கள் அவர்கள் எச்சரிக்கையாக இல்லை. அதனால் இவருடைய இரத்தப்பழி அல்லது கொலைப்பழி காவல்காரன் மேல் விழுகாது. எப்பொழுது இந்த காவல்காரர் மேல் விழுகும் என்றால், ஒருவேளை திருடர்கள் களவு செய்ய வருகிறார்கள் என்று தெரிந்தும் இவர் வீட்டுக்குள் இருக்கிறவர்களை எச்சரிக்கை செய்யாமல் இருந்து இந்த வீட்டில் களவு போனாலும் அல்லது இந்த வீட்டில் இருப்பவர்கள் யாராவது கொலை செய்யப்பட்டாலும் இப்பொழுது இந்த இரத்தப்பழி காவல்காரர் மேல் விழுகும் என்பதுதான் இங்கே விளக்கி கூறப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனிங்கள். இங்கே பார்த்தால் இப்பொழுது
ஒரு சங்கத்தின் காப்பாளராக நான் பணிபுரியும் போது அந்த சங்கத்தின் காப்பாளராக ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தில் என்ன இருக்கிறது, எதை வைத்து எப்பொழுது எதை எச்சரிக்கை கொடுக்க வேண்டும், எதை போதிக்க வேண்டும் என்ற ஒரு கடமையை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு என்னை பொறுப்பாளிக்கிறார். ஆனால் அந்த போதனையை கேட்பவர்கள் அவர்கள் சற்றும் சட்டை செய்யாமல் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலேயே அவர்கள் ஈடுபட்டு கர்த்தருடைய இந்த ராஜ்யத்திலே ஈடுபடாமல் இருந்தார்கள் என்றால் இதற்கு மேல் வரும் அந்த பொறுப்பு பழி எல்லாமே அவர்களை, அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கும் வசனங்களை எல்லாம் விளக்கி காட்ட வேண்டியது ஒரு காப்பாளருடைய வேலை என்றால், அந்த விளக்கியதுக்கு அப்புறம் அதை கேட்டவர்கள் வாழ்க்கையிலே வைத்து பின்பற்ற வேண்டும். பின்பற்றாவிட்டால் அந்த பிரச்சனை, அந்த கேள்வி அது அவர்களுக்கு உடைய காப்பாளர்களுக்கு அல்ல என்பதுதான் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு 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 ஷரத்து. இப்பொழுது பார்த்தால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. எந்த பொறுப்பு என்றால், நாம் எந்த அதிகாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த அதிகாரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், எப்பொழுதுமே சமர்ப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த காப்பாளருக்கு, ஒரு சபையின் காப்பாளருக்கு அல்லது ஒரு சபையின் மூப்பருக்கு என்ன ஒரு பொறுப்பு இல்லை என்றால், இந்த சபையில் வரும் அந்த அந்த உறுப்பினர்களுக்கு, இந்த சபை ஒரு சபையில் வரும் உறுப்பினர்களுக்கு யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்கள் என்ன காரை வாங்க வேண்டும், எப்படியாக வீட்டை வாங்க வேண்டும், எவ்வளவு கொடுத்து வாங்க வேண்டும், அப்படியாக எந்த மாதிரி வேலை பார்க்க வேண்டும், அல்லது யாரை மனம் செய்து கொள்ள வேண்டும், அல்லது எத்தனை பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் அல்ல. அந்த பொறுப்பை எந்த ஒரு சபையில் இருக்கிற காப்பாளருக்கும் மூப்பருக்கும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஆண்டவர் ஒரு சபையின் காப்பாளருக்கு மூப்பருக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு என்னவென்றால், பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் எதை கூற வேண்டும், யாருக்கு எப்பொழுது கூற வேண்டும் என்பதை மாத்திரமே அவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்கியிருக்கிறார் என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். மொத்தத்தில் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்பொழுதுமே தேவன் நமக்கு அமைத்து கொடுத்த அந்த ஒரு அதிகாரத்தின் கீழே நாம் நம்மை சமர்ப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். இப்பொழுது இரண்டாவது உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டால், எபிரேயருக்கு எழுதிய அந்த நிருபத்திலே மிகவும் நேரடியாக இது கூறப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதிய அந்த நிருபத்திலே 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்களை நடத்துகிறவர்கள், நன்றாக கவனிங்கள், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. இங்கே கவனித்து பார்த்தால், உங்களை நடத்துகிறவர்கள் யார் இவர்கள்? நீங்கள் ஒரு சபைக்கு சென்று அங்கே தேவனுடைய வசனங்களை கேட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதான ஒரு சபைக்கு நீங்கள் செல்லும் பொழுது அந்த சபையை நடத்துகிறவர்கள், இதுதான் உங்களை நடத்துவர்கள். யார் இவர்கள்? அந்த சபையின் காப்பாளர்கள் அல்லது அந்த சபையின் மூப்பர்கள். உங்கள் சபையை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். யாரிடம்? இவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு பொறுப்பாளியாக இருக்கின்றார்கள். இவர்கள் பொறுப்பு கொடுக்க வேண்டிய யாருக்கு தெரியுமா? தேவனாகிய கர்த்தருக்கு. உங்கள் ஆத்மாக்களுக்கு பொறுப்பாளியாக இருக்க வேண்டிய இந்த காப்பாளர்கள் அல்லது இந்த மூப்பர்கள் பொறுப்பு கொடுக்க வேண்டிய யாருக்கு? தேவனாகிய கர்த்தருக்கு. அப்படி என்றால் அந்த காப்பாளர்கள், அந்த மூப்பர்கள், இவர்கள் அந்த சபையிலே செய்யும் அந்த பொறுப்புகள் எல்லாவற்றையும் அவர்கள் சந்தோஷமாக செய்யும்படி ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அவர்கள் சந்தோஷமாக அந்த வேலையை, அந்த பொறுப்பை செய்யவில்லை என்றால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது என்று தேவன் இங்கே நன்றாக கூறியிருக்கிறார். இங்கே யார் இந்த நடத்துகிறவர்கள்? இவர்கள் தான் அந்த சபையின் காப்பாளர்கள், அந்த சபையின் மூப்பர்கள். இப்பொழுது பாருங்கள், இதைத்தான் நாம் ஒரு அதிகாரத்தில் சமர்ப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றோம். ஒரு சபைக்கு நாம் செல்கின்றோம், அங்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தெரிந்து கொள்கிறோம் என்றால் அது யார் மூலமாக? அந்த சபையை நடத்துகிறவர்கள், அந்த சபை காப்பாளர் அல்லது அந்த சபையின் மூப்பர்கள். இப்பொழுது
இவர்கள் தான் உங்களுடைய ஆத்மாக்களுக்கு என்னவாக இருக்கின்றார்கள்? உத்தரவாதிகளாக இருக்கின்றார்கள். அதனால் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நன்றாக கவனிங்கள். இந்த இந்த உதாரணம் தான் இந்த சமர்ப்பண இந்த கொள்கை தான் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. நமது தேவன் அறிமுகப்படுத்திய இந்த சமர்ப்பிப்பு கொள்கை, த பிரின்சிபல் ஆஃப் சப்மிஷன், உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. உதாரணமாக இன்றைக்கு அரசாங்கத்திலே அல்லது ஒரு தனியார் நிறுவனங்களிலே நீங்கள் பார்த்து கொண்டால் ஒரு டிபார்ட்மெண்ட் என்று இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹெட், ஒரு தலைவர் இருப்பார். அந்த டிபார்ட்மெண்ட் கீழே மேலும் பல பிரிவுகள் இருக்கும். ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு உப தலைவர் இருப்பார். இப்பொழுது அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் இருக்காங்களே, இவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க எதிர்த்தாங்கன்னா ரெண்டு நடக்கும். ஒண்ணு டிஸ்மிஸ் பண்ணி வேலை இருந்து அனுப்புவாங்க, இல்லைன்னா கவர்மெண்ட் கம்பெனியா இருந்து டிரான்ஸ்பர் போட்டு அனுப்பிச்சிருவாங்க. அங்க என்ன வேணும்? த பிரின்சிபல் ஆஃப் சப்மிஷன், சமர்ப்பிப்பு கொள்கை. இங்க நம்ம என்ன பண்ணோம்? நம்ம பயன்படுத்தணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பேசுறது வீட்டு சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம். இந்த 5ஆம் கட்டளை, திருமணத்தின் 10 கட்டளையில 5ஆம் கட்டளை வீட்டு சம்பந்தப்பட்டது. இந்த வீட்டு சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால இங்க நம்ம என்ன பேசணும்னா, இப்போ ஒரு வீடு இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம். ஒரு வீடு இருக்குன்னா இங்க அந்த வீட்டுல தேவனாகிய கர்த்தர் ஒரு பொறுப்பை யாருக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அந்த வீட்டுல தலைவனாக இருக்கின்ற தந்தை, தாய் தந்தை, இவங்களுக்கு தான் என்ன கொடுத்திருக்காரு? அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. என்ன பொறுப்பை கொடுத்திருக்காரு என்றால், அந்த குடும்பத்தை நடத்துவதற்கான பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்திலே இருக்கிற பிள்ளைகளை சரியான வழியிலே வளர்ப்பதற்கான பொறுப்பை, 2 பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், தேவனாகிய கர்த்தர், நாம் இப்பொழுது 5ஆம் கட்டளை பற்றி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 5ஆம் கட்டளை குடும்பத்தில் சம்பந்தப்பட்டது. என்ன அது? தாய் தந்தையரை கனம் பண்ணுவாயாக என்பதுதான் 5ஆம் கட்டளை. இப்பொழுது குடும்பம் சம்பந்தப்பட்டது என்றால், இந்த குடும்பத்திலே தேவனாகிய கர்த்தர் அந்த குடும்பத்தின் தலைவராக தாய் தந்தையர் இவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பு என்ன என்றால் 2 விஷயங்கள். அந்த பொறுப்பு என்னவென்றால், ஒன்று அந்த குடும்பத்தை நடத்துவதற்கான பொறுப்பு நல்ல வழியிலே. உதாரணமே அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகளை, பிள்ளைகளை சரியான வழியிலே வளர்ப்பதற்கான இந்த 2 பொறுப்புகளையும் கொடுத்திருக்கிறார். இந்த 2 பொறுப்புகளை கொடுத்த அந்த தேவனாகிய கர்த்தர் இந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றும்படிக்கு இவர்களுக்கு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தில் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த குடும்பத்தை சரியாக நடத்துவதற்கும், அந்த குடும்பத்திலே உள்ள பிள்ளைகளை சரியாக வளர்ப்பதற்கும். சரியாக வளர்ப்பது என்றால் என்ன? சரியான விதத்திலே ஆண்டவரை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்திலே வளருவதற்கு. 2 பொறுப்புகள். ஒன்று, அந்த குடும்பத்தை சரியாக நடத்த வேண்டும். 2வது, அந்த குடும்பத்திலே உள்ள பிள்ளைகளை சரியான விதத்திலே வளர்த்து ஆண்டவரின் ராஜ்யத்திலே உயர்த்த வேண்டும். இந்த 2 பொறுப்புகளை கொடுத்த தேவனாகிய கர்த்தர் அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்திலே இந்த தாய் தந்தையர் அந்த குடும்பத்தை சரியாக நடத்துவதற்கும், அந்த பிள்ளைகளை சரியாக தேவனிடத்தில் வளர்ப்பதற்கும் என்ன செய்ய வேண்டும்? சில விதிமுறைகளை, அந்த சில கட்டுப்பாட்டுகளை அந்த குடும்பத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அதிகாரத்தையும் ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது இந்த அதிகாரத்தை இவர்கள் வகுத்து பயன்படுத்தும் போது, யார்? தாய் தந்தையர் வகுத்து பயன்படுத்தும் போது அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் இந்த விதிமுறைகளுக்கு, இந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக, இணங்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். இது மிகவும் முக்கியம். ஆனால் அதே சமயத்தில், நன்றாக கவனிங்கள், அதே சமயத்தில் பிள்ளைகள் தாய் தந்தையர்கள் வகுத்த அந்த விதிமுறைகளுக்கு இவர்கள் உட்பட வேண்டியவர்களாக இருந்தாலும், சில பல வருடங்களுக்கு அப்புறம் அவர்கள் இதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் கனம் செய்வதாக இருக்க வேண்டும், கௌரவிப்பவர்களாக இருக்க வேண்டும், மரியாதை செய்வர்களாக இருக்க வேண்டும். ஒரு வயது வரை கீழ்ப்படிதல் வரும். அந்த வயது தாண்டும் போது, எந்த வயது? தாய் தந்தையுடைய உதவிகளை எதிர்பார்க்காமல் தன் காலில் தான் நிற்கும் போது அந்த கீழ்ப்படிதல் என்ற நிலை மாறி
கனம் பண்ணுவதாக அந்த நிலைக்கு மாறுவார்கள். பெற்றோர்களை கௌரவிப்பவர்களாக மாறுவார்கள். பெற்றோர்களை மரியாதை செய்வர்களாக மாறுவார்கள். இதையும் நாம் பார்ப்போம். இப்போது மீண்டும் ஒரு முறை எபிசியருக்கு எழுதிய இந்த நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பிள்ளைகளே பார்த்துவிட்டோம், கீழ்ப்படிதல் பார்த்துவிட்டோம். இப்பொழுது என்ற ஒரு வார்த்தை இங்கே இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன், மீண்டும் ஒரு முறை வாசிக்கின்றேன். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளே என்பதற்கு விளக்கம் பார்த்தோம், கீழ்ப்படியுங்கள் என்பதற்கு விளக்கம் பார்த்தோம். இப்பொழுது கர்த்தருக்குள் என்று இருக்கிறதே, இதற்கு என்ன விளக்கம் என்று பார்த்தால் இங்குதான் மிகவும் முக்கியமான விளக்கத்தை சற்று காலம் எடுத்துக்கொண்டு நாம் இங்கே தியானிப்போம். என்னவென்று பார்த்தால் இங்கே கர்த்தருக்குள் கீழ்ப்படிதல், அப்படி கர்த்தருக்குள் என்று வரும்போது தேவனாகிய கர்த்தர் பெற்றோருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த குடும்பத்தை நடத்துவதற்கும் அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை சரியான முறையில் வளர்ப்பதற்கும் பொறுப்பாளியாக்கி அதற்கான அதிகாரத்தை கொடுத்ததுதான் இந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அவ்வாறாக வளர்ப்பதற்கு சில விதிமுறைகளை, சில கோட்பாடுகளை, சில ஏற்பாடுகளை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இந்த விதிமுறைகள், இந்த கோட்பாடுகள் தேவன் என்ன நினைத்திருக்கிறாரோ, பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதற்கு இந்த பெற்றோர்கள் எதிர்மறையான விதத்திலே விதிமுறைகளை வகுத்தார்களானால் பிள்ளைகள் பெற்றோர்கள் வகுத்த இந்த விதிமுறைகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பதற்கு பொருள். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏனென்றால் மனிதனுடைய சொல் முடிவான சொல் அல்ல. மனிதனுடைய முடிவு இறுதியான முடிவு அல்ல, ஆண்டவரின் முடிவே இறுதியான முடிவு. இதை எப்போதுமே நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை நான் கொடுக்கின்ற உங்களுக்கு புரியும். இப்போது நியாயாதிபதிகள் அதிகாரம் 6, நியாயாதிபதிகள் அதிகாரம் 6 25 26 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கின்றேன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 25 26 வசனம் வாசிக்கின்றேன். 25. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை உலகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிட கடவா என்றார். உங்களுக்கு இதை நான் விளக்கி சொல்கிறேன். என்னவென்று பார்த்தால் கிதியோன் நமக்கு தெரியும். கிதியோனிடம் தேவனாகிய கர்த்தர் பேசுவதை தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். என்ன சொல்கிறார் என்றால், மிகவும் சுலபமாக சொல்ல வேண்டும் என்றால், உன் தகப்பன் பாகாலுக்கு ஏற்பாடு செய்த பலிபீடம் ஒன்று, அதன் பக்கத்திலே இருக்கின்ற விக்கிரக தோப்பு என்று. பாகால் என்பது பிரமத தேவன், பிரமதத்தார் வழிபடும் தேவன். விக்கிரக தோப்பு என்பதை உங்களுக்கு சற்றே விளக்க காட்டுகிறேன். ஏனென்றால் இங்கே தமிழ் பரிசுத்த வேதாகமம் தமிழிலே தோப்பு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, மற்றும் சில இடங்களிலே விக்கிரக தோப்பு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது என்னவென்று பார்த்தால், பாகால் என்பதும் விக்கிரக தோப்பு என்பதும் ஆண் பெண் பிறப்புறுப்புகள் இருக்கிறதே, நன்றாக கவனிங்கள். பிற மதங்கள் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். பிற மதங்கள் எந்த மதமாக இருக்கட்டும், பிற மதங்கள் ஆண் பெண் இருவரின்
பிறப்பு உறுப்புகளை எடுத்து அதற்கு ஆலயம், அதற்கு ஒரு கோயில் செய்து அந்த பிறப்பு உறுப்புகளையே வைத்து அதை அவர்கள் வழிபடுகிறார்கள். ஏன் என்று பார்த்தால் இங்கே இந்த பாகால் என்ற இந்த தேவனை எதற்காக அவர்கள் வழிபடுகிறார்கள் என்றால் குழந்தை பேறு வேண்டும் என்பதற்காக. அந்த குழந்தை பேறு வேண்டும் என்றால் அந்த தேவனை அந்த ஒரு ஆண் ஒரு பெண் எப்படி உடலுறவு வைத்துக் கொள்வார்களோ இதை மிகவும் அதிகமாக இப்பொழுதும் வைத்துக் கொண்டால் அந்த ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவாராம். இவரெல்லாம் ஒரு ஆண்டவர், இதற்கு ஒரு வழிபாடு, இதை மக்கள் ஒரு கோயிலை எழுப்பி இப்படியாக வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே கிதியோனிடம் ஆண்டவர் சொன்னது, பாகாலின் பலிபீடத்தை யார்? உன் தகப்பன் ஏற்பாடு செய்த, யார்? கிதியோனின் தகப்பன் ஏற்பாடு செய்த பாகாலின் பலிபீடத்தை நாசனம் பண்ணிவிட்டு அதற்கு பக்கத்திலே பிறப்புறுப்பான அந்த ஒரு விக்கிரக தோப்பு இருக்கிறதே, அது ஆங்கிலத்திலே அசர போல் என்று சொல்வார்கள். அந்த 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 விக்கிரக தோப்பை வெட்டி போட்டு இந்த மலை உச்சியின் பாங்கான ஒரு இடத்திலே எனக்கு பலிபீடத்தை கட்டி உன் தகப்பனிடத்திலே உள்ள அந்த மந்தையிலே உள்ள 7 வயது பூர்த்தியான ஒரு 2ஆம் காளையை கொண்டு வந்து எனக்கு சர்வாங்க பலியை கொடுப்பாயாக என்று கூறியிருக்கிறார். இந்த கதையிலே நாம் எல்லாமே தியானிக்க போவதில்லை. முக்கியமாக ஒன்று, இப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் கிதியோனிடம், தேவனாய கர்த்தர் கிதியோனிடம் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? உன் தகப்பன் அமைத்த பலிபீடத்தை, யாருக்கு? பாகாலுக்கு அமைத்த பலிபீடத்தை நாசனம் செய்து என்றார். இப்பொழுது பார்த்தால் கிதியோன் அவருடைய தகப்பனிடம் கேட்காமல் இருந்திருப்பாரா? உறுதியாக கேட்டிருப்பார். ஆனால் கிதியோன் கேட்டு தகப்பன் என்ன சொல்லியிருப்பார்? கிதியோனுடைய தகப்பன் என்ன சொல்லியிருப்பார்? அவர் வேண்டாம் என்றே சொல்லியிருப்பார். ஆனால் கிதியோன் செய்த வேலை என்ன? தகப்பன் பேச்சை கேட்கவில்லை. அவர் ஆண்டவரின் தேவனாகிய கர்த்தரின் பேச்சை தான் இங்கே கேட்டார். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய முடிவு இறுதியான முடிவு அல்ல, இறுதியில் தேவனாகிய கர்த்தரின் முடிவே முடிவான முடிவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறாகவே நாம் இன்னொரு உதாரணத்தையும் பார்க்கலாம். எங்கே என்றால் தானியேல் நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 4 6 வசனங்கள் வாசித்தோமானால் அங்கே சத்ரக், மேசக், அபித்நகோ இந்த 3 பேருடைய கதையை நாம் தெரிந்து கொண்டோம். இங்கே இந்த 3 பேரும் பாபிலோனிய சக்கரவர்த்தியான நேபுகத்நேச்சார் எவ்வளவோ அவர் ஏற்பாடு செய்த அந்த தங்க சிலைக்கு, அந்த கோல்டன் ஸ்டாச்சு, அதற்கு வழிபட சொன்னார். ஆனால் அவர்கள் முடியாது, நாங்கள் எங்களுடைய ஆண்டவரை மாத்திரமே நாங்கள் வழிபடுவோம் என்று சொல்லும் போது, உங்களை நான் எங்கே நெருப்பு குழியில் போடுவேன் என்று சொல்லி கூட போட்டாலும் பரவாயில்லை, எங்களுடைய தேவன் வந்து எங்களை காப்பாற்றுவார் என்று உறுதியாக நின்றார்கள். இங்கே பாருங்கள், ஒரு நாட்டின் சக்கரவர்த்தி, அந்த நாளிலே பாபிலோனிய சக்கரவர்த்தி என்றால் மிகவும் பெரியவர். அப்படிப்பட்ட ஒரு சக்கரவர்த்தியான ஒருவரின் வார்த்தையை அவர்கள் கேட்கவில்லை. ஏனென்றால் அங்கே அவர்கள் எடுத்த முடிவு தேவனின் முடிவே, தேவனாகிய கர்த்தரின் முடிவு, இறுதியான முடிவு என்று கர்த்தரத்தில் இருந்தார்கள். இதுவும் நமக்கு தெரியும். இப்படியாக குழந்தைகள் எந்த அதிகாரத்தில், பிள்ளைகளே என்று இங்கு எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த பிள்ளைகளே என்ற இந்த பிள்ளைகள் பெற்றோர்களின் அமைப்பில் இருக்கும் பொழுது இவர்கள் பெற்றோர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தில் கீழ்ப்படிந்தே இருக்க வேண்டும். ஆனால் பெற்றோர்கள் ஏற்பாடு செய்த இந்த விதிமுறைகள் தேவனின் விதிமுறைகளுக்கு மாறாக இருக்காத பட்சத்தில் இவர்கள், இந்த குழந்தைகள் கீழ்ப்படிந்தே இருக்க வேண்டும். இப்பொழுது மீண்டும் ஒரு முறை எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, இது நியாயம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஏன் இது நியாயம் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், இது நியாயம் என்பதை சொல்வதற்கான பொருள், இந்த வயதிலே 13 வயதிலிருந்து இந்த டெக்னான் என்ற வகுப்பை சேர்ந்த 13 வயதிலிருந்து இருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு என்ன ஒரு எதிர்மறையான ஒரு மன அமைப்பு நிற்கின்ற இந்த வயதிலே இவர்கள் இப்படி இருப்பதுதான் நியாயம் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை தவிர எப்படி இருந்தாலும் அது தவறு என்று இந்த வசனமுக்கு சுட்டிக்காட்டுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் இதை எழுதினார் என்றால், இந்த வயதில்தான் இந்த மாதிரியான ஒரு குழப்பமான, ஒரு மாறுபட்ட, ஒரு எதிர்மறையான மனநிலைக்கு அவர்கள் உள்ளாவார்கள் என்பதனாலே அப்போஸ்தலனாகிய பவுல் இவர்களுக்கு இதை சுட்டிக்காட்டினார். இப்பொழுது
நாம் எபேசியர் நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்ப்போம். இதுவரையில் நாம் பார்த்தது கீழ்ப்படிதல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை 6:1 கீழ்ப்படிதல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம். 6:2 கீழ்ப்படிதலிருந்து மாறுபட்டு கனம் பண்ணுவாயாக என்ற அந்த ஒரு பகுதியில் நாம் நுழைகின்றோம். இப்பொழுது எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன் தகப்பனை, தமிழிலே 3வது வசனம் நான் படிக்கின்றேன், ஆனால் ஆங்கிலத்தில் 2வது வசனமாக இருக்கிறது. தமிழிலே இப்பொழுது 3வது வசனம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள 1ஆம் கற்பனையாக இருக்கிறது. இந்த வசனத்திலே ஒரு ப்ராமிஸ், அதுதான் வாக்கு தத்தம், ப்ராமிஸ் இருக்கிறது. என்ன என்று பார்த்தால் முதலில் வசனத்தை பார்ப்போம். வசனம் என்ன சொல்கிறது? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. Honor your father and mother என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. This is the first commandment with a promise. இது இப்பொழுதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 5ஆம் கட்டளையை நேரடியாக நமக்கு சொல்கிறார். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கட்டளையை சொல்லவில்லை, கட்டளைக்கு முன்னால் இருக்கும் ஒரு விஷயத்தை சொன்னார். இப்பொழுது நேரடியாக கட்டளையை சொல்கிறார். கட்டளை என்ன? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லிவிட்டு, இந்த தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற இந்த கட்டளையிலே இது ஒரு வாக்கு தத்தத்தை கூடிய கட்டளையாக, அதுவும் 1ஆம் வாக்கு தத்தத்தை கூடிய கட்டளையாக இருக்கிறது என்று இங்கே சொல்லியிருக்கிறார். இங்கே நாம் பார்த்தால் பிள்ளைகள் இந்த டெக்ரான் வகுப்பை 13லிருந்து பெற்றோருடைய உதவியை எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகள் கீழ்ப்படுவார்கள். ஆனால் பெற்றோருடைய உதவியை எடுத்துக்கொள்ளாமல் இவர்கள் தன் காலில் நின்று தான் சம்பாதித்து தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் இப்பொழுது கீழ்ப்படிதல் என்ற நிலையை மாறி கனம் பண்ணுவார்கள், கௌரவிப்பார்கள், மரியாதை செய்வார்கள். அதைதான் honor your father and mother, உன் தகப்பனையும் தாயையும் கனம் செய்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த கனம் செய்வது என்பது என்னவென்றால், நன்றாக கவனியுங்கள். இந்த கனம் செய்வது என்பதற்கு முன்பாக பெற்றோர்களின் ஏற்பாட்டிலே, தாய் தந்தையரின் உதவியாலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தாய் தந்தையுடைய குடும்பத்திலே, அவர்கள் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் 13 வயதை தாண்டியவர்கள், எந்த வயது வரை வேண்டாமல் இருக்கலாம், இன்னும் இவர்கள் சொந்த காலில் நிற்கவில்லை. இந்த மாதிரியான குழந்தைகள், பிள்ளைகள் பெற்றோருடைய அதிகாரத்திலே தேவனுடைய விதிமுறைகளுக்கு ஏற்று பெற்றோர்கள் சில விதிமுறைகளை அந்த குடும்பத்தில் பின்பற்றி வரும்போது, இந்த பிள்ளைகள் பெற்றோருடைய வார்த்தையை கேட்காமல் இருந்தால் இந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் விட்டுவிடலாம், குடும்பத்திலிருந்தே விட்டுவிடலாம். இதற்கான பலி இந்த பெற்றோர்கள் மீது வராது என்பதை இந்த வசனம் மிகவும் ஆணித்தரமாக சொல்கிறது. ஏனென்றால், நன்றாக கவனியுங்கள், பெற்றோர்களுக்கு ஆண்டவர் பொறுப்பை கொடுத்திருக்கிறார் குடும்பத்தை நடத்துவதற்கு. அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை ஆண்டவரின் ராஜ்யத்திலே சேர்ப்பதற்கு. அப்பொழுது பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த நேரத்திலே இந்த பெற்றோர்கள் சில விதிமுறைகளை அந்த குடும்பத்தில் வைத்து ஆண்டவருக்கு எதிர்மறையாக இல்லாமல் ஆண்டவர் சொல்வதையே அந்த குடும்பத்தில் பின்பற்றி வரும்போது, அந்த ஒரு குழந்தை 13 வயதை தாண்டிய குழந்தை, அந்த குழந்தை 13 வயதை தாண்டியதுக்கு அப்புறம் சொந்த காலிலே இன்னும் நிற்கவில்லை. உதாரணத்துக்கு 20, 25 என்று எடுத்துக்கொள்ளுங்கள். தன் இஷ்டப்படி, தனது விருப்பப்படி தனது வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன், உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன். இங்கே பாருங்கள், 2 விதத்திலே இந்த குழந்தை பெற்றோர்களை எதிர்க்கிறது. ஒன்று, ஆண்டவரை எதிர்க்கிறது, பெற்றோர்களையும் எதிர்க்கிறது. பெற்றோர்கள் ஆண்டவர் சொன்ன அந்த விதத்திலேயே வாழ்க்கையை அமைக்க சொல்கிறார்கள். பெற்றோர்களையும் எதிர்த்து ஆண்டவரையும் எதிர்த்த குழந்தைகளை இந்த பெற்றோர்கள் விட்டுவிடலாம். இதை நிறைய பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இதுதான் உண்மை. பரிசுத்த வேதாகமம் விளக்கி காட்டிய உண்மை இதுதான். இப்பொழுது கீழ்ப்படிதல் என்ற நிலையை மாறி எங்கே வருகிறோம்? கனம் பண்ணுவாயாக, கௌரவிப்பாயாக, யார்? தந்தையும் தாயும் கௌரவிப்பாயாக, மரியாதை செய்வாயாக என்று. இங்கே பார்த்தால்
6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே உன் தந்தையையும் தாயையும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று இங்கே சொல்லப்பட்ட இந்த கனம் பண்ணுவாயாக என்பதற்கு ஆங்கிலத்திலே பயன்படுத்திய ஒரு வார்த்தை ஹானர். ஹானர் இதற்கு கிரேக்க மொழியிலே டிமாவோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த டிமாவோ என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று பார்த்தா, தகப்பன் தாய்க்கு மிகவும் கனத்தை கொடுக்க வேண்டும். இதை ஒரு உதாரணமாக சொன்னால், நான் ஒரு சபையின் காப்பாளர் என்ற ஒரு விதத்திலே ஒரு கிறிஸ்தவ மிஷனரி கல்லூரியிலே இருக்கின்ற முதல்வர் என்னை அணுகி என்ன செய்தார், ஒரு அழைப்பை விடுத்தார். என்ன அழைப்பை விடுத்தார் என்றால், எனது கல்லூரியிலே கிரிக்கெட் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த கிரிக்கெட் ஆட்டக்காரர்களை நீங்கள் வந்து ஊக்குவிக்க வேண்டும், ஒரு சில வார்த்தையில் சொல்லி ஊக்குவிக்க வேண்டும் என்று ஒரு அழைப்பு விடுத்தார். நானும் மிகவும் பெரிய ஒரு விதமா எண்ணிக்கொண்டு, ஒரு கல்லூரியின் முதல்வர் வந்து அழைக்கிறாரே என்று சொல்லி ஒத்துக்கொண்டேன். அந்த நாள் வந்தது, நான் போக வேண்டிய நாள். நான் அந்த கல்லூரிக்கு சென்றேன். மேடை எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கே மாணவர்கள், அதே போல ஆட்டக்காரர்கள் எல்லாரும் ஒரு துடிப்பாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நானும் அழைப்பு விடுத்ததற்கு அப்புறம் நான் சில விஷயங்களை குறிப்பிட்டுக் கொண்டேன். அவ்வாறாக கூகுளில் சென்று கொஞ்சம் கிரிக்கெட் சம்பந்தம், ஏனென்றால் எனக்கு அவ்வளவாக தெரியாது, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் விஷயங்களையும் நான் குறிப்பிட்டுக் கொண்டேன். இப்பொழுது அந்த நாள் வந்தது. அந்த கல்லூரியிலே மேடை எல்லாம் வந்தது. என்னுடைய இருக்கையில் நான் அமர்ந்து விட்டேன். பார்த்தால் என் இருக்கைக்கு பக்கத்து இருக்கையிலே ஒரு வருகிறார். அவரை பார்க்கிறேன். இதற்கு முன்னால் நான் தொலைக்காட்சிகளை பார்த்திருக்கிறேன். அவர் யார் என்று பார்த்தால் சர் டொனால்ட் பிராட்மேன். இவர் ஆஸ்திரேலியாவின் வரலாற்றிலேயே ஆஸ்திரேலியாவின் மிகச்சிறந்த ஆட்டக்காரர், கிரிக்கெட் ஆட்டக்காரர். அதற்கு பக்கத்திலே வந்து பார்த்தால் இந்தியாவின் மிகச்சிறந்த கிரிக்கெட் ஆட்டக்காரர் சச்சின் டெண்டுல்கர் வந்து உட்கார்கிறார். யோசித்து பாருங்கள். இப்பொழுது இந்த இது ஒரு உதாரணம். இப்பொழுது இந்த சூழ்நிலையிலே முதலில் என்னை பேச சொல்றார்கள். என்ன பேச சொல்கிறார்கள்? அங்கே கிரிக்கெட் ஆட்டக்காரர்கள் கிரிக்கெட் பந்தயத்திற்கு போகிறார்கள். சோ அவர்களுக்கு ஊக்குவிக்குமாறு நான் பேச வேண்டும். நான் எதை குறிப்பிட்டனோ ஒரு 10 அம்சங்களை எடுத்துக்கொண்டு அதை நான் பேசி முடித்தேன். எனக்கு பின்பாக சர் டொனால்ட் பிராட்மேன் பேசினார். அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர் பேசினார். இப்பொழுது கவனிங்கள், நாங்கள் 3 பேர் கிரிக்கெட்டை பற்றிதான் பேசியிருக்கிறோம். இப்பொழுது இந்த கிரிக்கெட் ஆட்டக்காரர்கள் யார் பேசியதை மிகவும் கவனமாக குறிப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். நான் பேசியதைத்தானே? அல்ல, நான் பேசியது அவர்களுக்கு ஒன்றுமே அல்ல. ஏனென்றால் நான் கிரிக்கெட்டிற்கு சம்பந்தப்படாதவன். இங்கே மீதமுள்ள 2 பேர் கிரிக்கெட் அந்த ஆட்டத்திலேயே உச்சத்தை தொட்டவர்கள், உச்சத்தை பார்த்தவர்கள், உச்ச வெற்றியை பார்த்தவர்கள். நன்றாக கவனியுங்கள். இப்பொழுது இந்த கல்லூரியில இருந்த அந்த ஆட்டக்காரர்கள் அடுத்து பந்தயத்துக்கு போவர்கள் சர் டொனால்ட் பிராட்மேன் சொன்னதையும் சச்சின் டெண்டுல்கர் சொன்னதையும் ஒரு வார்த்தை விடாமல் குறிப்பிட்டிருப்பார்கள். ஆனால் நான் சொன்னதை ஒன்று கூட குறிப்பிட்டிருக்க மாட்டார்கள். ஏன்? அதுதான் அந்த 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 கிரிக்கெட் ஆட்டத்திலே பிராட்மேனுக்கும் சச்சின் டெண்டுல்கருக்கும் இருக்கின்ற குணம். அப்படியாக பிள்ளைகள் தாய் தந்தையர்கள் தகப்பன் தாய் என்று வந்துவிட்டால் அவர்கள் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. ஒரு பிள்ளைக்கு தந்தை தாய் தகப்பன் தாயாக இருந்தால் போதும் இம்மாதிரியான ஒரு கணத்தை பண்ண வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பன் தாய் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பிள்ளை கனம் செய்வனாக இருக்க வேண்டும். இது மிகவும் மிகவும் முக்கியம். இப்பொழுது ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை தாய் தந்தையருக்கு கனம் பண்ணாமல் வேறு எதற்கோ கனம் பண்ணுகிறார்கள், மரியாதை செய்கிறார்கள், கௌரவிக்கிறார்கள் என்றால் தாய் தகப்பனை அவர்கள் கனம் பண்ணுகின்ற பிள்ளைகளாக இல்லை என்றே பொருள். அதனால் இங்கே தாய் தகப்பனை, தகப்பன் தாயை கௌரவம் செய்யும், கனம் செய்யும் பிள்ளைகளுக்கு இங்கே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன வாக்குத்தத்தம் என்பதுதான் இங்கே பார்த்தா தமிழிலே 2வது வசனம், ஆங்கிலத்திலே 3வது வசனம். தமிழிலே வாசிக்கின்றேன். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும். அதாவது
ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் உங்களை எந்த பூமியிலே வாழ்வதற்கு வைத்திருக்கிறாரோ அந்த பூமியிலே நீ நீண்ட நாள் வாழ்வதற்கும் உன் வாழ்நாள் முழுவதும் நன்றாக வாழ்வதற்கும் உன் தகப்பன் தாயை நீ கனம் பண்ணுவாயாக என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இது வாக்குத்தத்தம். இப்பொழுது நாம் திருமணத்தின் 10 கட்டளைகளிலே முடிவுக்கு வந்து விட்டோம். திருமணத்தின் 10 கட்டளைகளிலே 5ஆம் கட்டளையாக இப்படியாக ஆண்டவர் நமக்கு கொண்டிருக்கிறார். என்னவென்று பார்த்தால், நீங்கள் உங்கள் கணவன் மனைவி, ஆண்மகன் பெண்மகன், கணவன் மனைவி, நீங்கள் இருவரும் உங்கள் மாமனார் மாமியார் அவர்களை கனம் செய்வதாக. இதுதான் 5வது கட்டளை. உங்களுக்கு வியப்பாக இருக்கும். தாய் தந்தரிகளைத்தானே கனம் பண்ண சொன்னார்கள். இங்கே திருமணத்தில் 10 கட்டளைகளிலே மாமனார் மாமியார் இவர்களையுமா நான் கனப்படுத்த வேண்டும், கனம் செய்ய வேண்டும். கணவனுக்கு மனைவியின் தாய் தகப்பர்கள், மனைவிக்கு கணவனின் தாய் தகப்பர்கள் மாமனார் மாமியார் ஆகிறார்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்கள் மாமனார் மாமியாரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கனம் செய்வதாக இருக்க வேண்டும். ஏனென்று பார்ப்போம். உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமான தகவல் காத்திருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். ஒரு ஆண்மகன் ஒரு பெண்மகளை மனம் செய்து கொள்ளும் போது அந்த ஆண்மகன் அந்த பெண்மகளுடன் வாழத் தொடங்குகிறான். இப்பொழுது ஆண்மகன் பெண்மகளோடு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வாழ தொடங்கும் போது கணவன் மனைவி என்ற ஒரு பொறுப்பை எடுக்கிறார்கள். கணவன் மனைவியாக இவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை இவர்களுடைய உடல் இணைகிறது. நன்றாக கவனியுங்கள். இவருடைய உடல் இணைகிறது. கணவன் மனைவி ஈருடன் ஓருடல் ஆகிறது. அதற்கு முன்பாக என்ன இணைகிறது? உடல்கள் இணைவதற்கு முன்பு இங்கே உள்ளங்கள் இணைகிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உள்ளங்கள் இணையாதவை உடல்கள் இணையாது. உள்ளங்கள் முதலில் இணைகிறது. 2 உள்ளங்கள் இணைந்ததற்கு அப்புறம் என்ன ஆகுது? 2 உடலும் இணைகிறது. ஈருடல் ஓருடல், ஈருயிர் ஓருயிர். இது நமக்கு தெரியும். அப்பொழுது ஈருடல் ஓருடலாகி ஈருயிர் ஓருயிர் ஆகும் பொழுது இங்கே ஒரு சரீரமாக, ஒரு உடலாக, ஒரு உயிராக அவர்கள் மாறுகின்றார்கள். இப்பொழுது எங்கே அந்த வேற்றுமை? எனது தாய் தகப்பன், உனது தாய் தகப்பன். கணவன் என் தாய் தகப்பனை நீ சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை என்று பேசுவதற்கும், மனைவி என் தாய் தகப்பனை நீ சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை, இது ஒரு அர்த்தமில்லாத சண்டை. இது ஒரு அர்த்தமில்லாத ஒரு வாதனை. இப்படி இது நாம் பண்ணக்கூடாது. ஏனென்றால் இங்கே கணவன் மனைவி 2 உள்ளங்கள் ஒரு உள்ளமாகி, 2 உடல்கள் ஓருடலாகி, ஈருடல் ஓருடல், ஈருயிர் ஓருயிராகி இங்கே இணையும் போது இங்கே 2 குடும்பங்கள் இல்லை, ஒரு குடும்பமே இருக்கிறது. ஏனென்றால் ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் மனிதர்களை படைக்கும் போது இந்த சிருஷ்டியிலே என்னவென்று படைத்தார் என்றால் தேவ சாயலாக படைத்தார். நன்றாக கவனியுங்கள். நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நீங்கள் பரிசோதித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே தேவன் மனிதனை படைக்கும் போது தேவ சாயலாக படைத்தார். அந்த தேவ சாயலிலே ஆண் பெண் இருவரின் சாயலும் இருந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே ஆண் பெண் இந்த படைப்பிலே வேறாக இருந்தாலும் தேவனுடைய சாயலே ஆண் பெண் தேவ சாயல், ஆண் பெண்ணின் தேவ சாயல் தேவனின் சாயல். ஆகையால் ஓருடல் ஈருடல் ஓருடலானதும் ஈருயிர் ஓருயிரானதும் எதன் அடிப்படையிலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் அந்த அடிப்படையிலேயே தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அதனால் இந்த வேற்றுமை எங்கேயும் இல்லை. இங்கே கணவன் மனைவியின் தகப்பன் தாயையும், மனைவி கணவன் தாய் தகப்பனையும் இங்கே கனம் செய்வதற்காக கடமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதனால் திருமணத்தின் 10 கட்டளைகளிலே 5ஆம் கட்டளையாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்தது கணவன் மனைவி அவரவர்களுடைய மாமனார் மாமியார், அத்தை மாமா, மாமனார் மாமியார் அவர்களுடைய மாமனார் மாமியார்களை கனம் செய்வர்களாக இருக்கிறார்கள் என்பதே திருமணத்தின் 10 கட்டளைகளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த 5வது கட்டளை. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.